எங்க அப்பாவும் எனக்கு குரு தான். நீ பூமணி கனகமணி நீ பூமணி அது இவருக்கு மாமனார். அவருக்கு ஒரு பேர் பூமணி இல்ல, அது இவருக்கு மாமனார் பூமணி. ஆமா ஐயா. அப்போ குரு இல்லாத ஒரு வித்தை இந்த உலகத்தில் கரையில்லாத ஒரு விதை முளைக்குமா? முளைக்குமா? வளருமா? வளராதியா? அதுபோல குருவாக இருந்தவன் தான் காலின் பெருமுறை பெரும்புலை செப்பு குழந்தை கொடுத்து சொன்னாங்க, தம்பி இது ஒரு காவத்துக்கு உதவும், இது ஊர் எல்லையில புதைச்சிட்டு போ எப்பாவது உனக்கு தேவை அப்படி என்று சொல்லி அப்பதான் பெருமாடி பார்த்து சொன்னா அந்த பெருமலட்சி என்ன சொல்லுகிறா? அம்மா இந்த அம்மையை மறக்கிறாரே அம்மா, உங்களை மறக்கலாம் நீங்க வித்தை எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அதான் பொம்பளை பிள்ளைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுப்போம் அதெல்லாம் சொல்லி இருக்கு. நாங்க உங்களை முன்னாலும் மறக்க மாட்டோம். அப்படி என்று சரி வருகிறா இந்த பிரம்மாண்ட காலமை தாயோனி தகப்பனி தகப்பனி அவனுடைய பிரமாணை பிரமாணை தாயோனி தகப்பனி தாயோன் தகப்பனி அவனுடைய பிரமாணை
ஆனப்புகழ் மாதரவளே அன்பான தாய் தகப்பட வீற்றிருந்தாரே காலிப்புலகை இடமறில் போய் கருந்தொழிலை படித்தவனோ ஊழி காலம் இருப்போமே உலகிற்கும் அந்த நாளை வருவதறியாமல் நடந்தால் எவருக்கும் தான் பிறந்து கோடி காற்றில் பரப்பதவோ சொல்லா கனியா தொடங்கினாரே இடைமலைவாழ் ஐயருடைய காவுக்குள் வந்து கோயில்ல வந்து நேர வந்து அந்த தேக்கு மரத்தடியை அப்படியே புதைச்சு வச்சான். அப்படி புதைத்து வைத்தான். அந்த வேளையில் அவன் என்ன செய்தான் பாருங்க. நேர உட்கார்ந்தான். அப்பா சொன்னா ரொம்ப பாண்டா சிவனடியா அடியே சிவனடியா யார் வந்திருக்கா மாதிரி யாரு புலமான வந்திருக்கிறான். என் புள்ள வந்து உங்க மகன் வராண்டி. என் புள்ள பின்னாடி வராளா புலமாடி வாரா படுபடியும் வருது. அந்த நேரம் ஓடி வந்தான். அருமை மகனாகி புலமானை ஆவி கட்டி தருகிறார். இத்தனை கோயிலுக்கு குழந்தைலாம் குறிச்சு நான் தவறு தெரியுமா? இதுக்காமக்கா உன்னை நான் பெற்று வளர்ந்தேன். ஏமா கவலைப்படுறீங்க? நாங்களே இப்ப வந்துட்டோம்ல. நாங்க வரும்போது என்ன கொண்டு வந்து என்ன கொண்டு வந்துருக்கா? பஞ்சு மேல எடுத்துக்கியா? ஆமா நீங்க சாப்பிடுங்க. அப்படியா? கவலைப்படாதீங்க, நாங்க வந்துட்டோம்ல. ஆமா உங்களுக்கு நாங்க குல தொழிலே செய்யணும். ஆமா எனக்கு நீங்க தொழில் செய்யணும்யா. அது உங்களுக்கு விருப்பம். ஆமா அப்பாவுக்கு இப்பமா அப்பமானு இருக்காரு. ஆமா இப்பவும் அப்பான்னு கடப்பாட்டியா படுத்திருக்காரு. அரிசியை கடியாம இப்பமா அப்பமானு இருக்காரு. ஆமா இது நீங்க கவலைப்படாதீங்க, நாங்களே குல தொழிலை செய்கிறோம். சரி நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி எல்லாம் நாங்க பார்த்து அண்ணன் தங்கச்சி பார்த்துக்கோங்க. நீங்க பார்க்கவே வேண்டாம். யார எதுவுமே குல தொழிலை பார்த்துக்கணும். அப்படியா? ஆமா அந்த வேளையில் சரி நானே நாங்க போறோம். ஆமா அப்படி என்று சொல்லி அப்படி கட்ட சித்த மகனோருமை கட்டிக்கார போலே கட்டை முட்டை அவரோடு கட்டிக்கார போலே தொழில் காசை பற்றி வெகு தூரம் போனான். சுத்தமுடன் கருதி மலை காவி போலையே சுத்தமுடன் கருதி மலை காவி போலையே நமனிடமேனோம் போய் அனைத்தையும் பெற்றானே. சுத்தமுடன் ஊர்களுக்கு வாழ்ந்திருக்கிறானோ தெரிந்த சமத்துவடி செல்வமுடன் இருந்தார். அத்தனை தாய் எதிர்த்து பேசவும் போகாதே. மற்றவர்தான் இருந்து பேசவும் போகாதே. அல்லவில்லை பாக்கியத்தில் பாகமுறை இல்லை. அல்லவையில் பாக்கியத்தில் பாகமுறை இல்லை. அவன் பிறவி ஆற்றலுமே சொல்ல முடியாது. பெருமையுடனே வாழ்ந்து அந்த முடி கொண்டு நிறுத்தி பெருமையுடனே வாழ்ந்து அந்த மொழியை தலைத்து இந்த விதமாகவே ஆமா மகனம்மா நாளைக்கு காலையில நாங்க வெளிப்படுக்க நாங்க தங்கச்சி போறோம். ஆமா நாங்க அண்ணன் தங்கச்சி 2 பேரும் போறோம். இது நீங்க கவலைப்படாத. சரி உடனே சிவனடியா வந்து சொன்னா கண்ட சிந்தனை பார்த்து சுவாமி அம்மா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாத்தியா? நம்ம பிள்ளைங்க 2 பேரும் நாளைக்கு காலையில இருந்து துணி வெளுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. தொழிலை செய்யறேன்னு சொன்னா ஆ, செய்யறானா? கண்டிப்பா செய்வானா? செய்வான்னு சொல்லுதா? எதுக்கு நீங்க ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேளுங்க. எப்பா என் புலமாடா
நாளைக்கு நாளைக்கு எடுக்க போவேன். நான் போவேன்ப்பா. வெள்ளாயிரத்துறைக்கு போவேன். நான் போவேன்ப்பா. நீ ஒத்திரிக்கா போவேன். இல்லப்பா. யாருக்கு மேல போவேன்? நாங்க தங்கச்சி சேர்ந்து போவோம். ஆமாப்பா. உடம்புறதால கூட்டிட்டா போறேன். கூட பிறந்தாலும் விட்டுட்டு போக முடியுமா? முடியாது. இடையில விட முடியாது. இடையில வளர்த்தா அது எப்படி? ஆமா. அதனால நான் எங்க போனாலும் தங்கச்சியை கூட்டிட்டு தான் போவேன். இந்த அப்பாவை இருக்க வச்சுட்டு வர போடுவாங்க. அப்பா வீட்டுல இருக்குதுங்கப்பா. அப்பா வீட்டுல தான் கிடக்கு. அப்பா இங்க சொல்லிட்டு போயிடும் அப்பா. அப்பா நீங்க வீட்டுல இருக்குதுங்க. அப்பா இது எல்லா வேலையும் நான் பார்த்துடுவோம். எங்க அப்பா புறமாடா உன்னை நம்பிதான் நாங்க பெற்றது. நம்புறப்பா. எங்களை வந்து நம்பிதான் பெத்தோமா. நம்பிக்கையோட தான் பெற்றோம். நீ அப்படி உல தொழில செய்வான். நீ இடையில 6 மாசம் எங்கேயோ போயிட்ட. 6 மாசம் போறாங்க. இப்ப எல்லா வேலையும் நான் செய்வேன். சீசன் பரவ மாதிரி நீங்க காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆமாப்பா. வேணா பஞ்சு மிட்டாய் சாப்பிடுங்க. யாருக்கு காலுக்கு மேல யாருக்கு காலை போடணும்? இல்ல யாருக்கு மேல யாருக்கு காலை போடணுமா? அதான் அறிவுகிட்ட ஆக்ககிட்ட கூட போயிட காலுக்கு மேல காலை போட்டு உங்க உட்கார்ந்து மேலவா? நானா ஆமா பிள்ளைங்க தலையை தூக்கிட்டாங்க இல்லையா? ஆமா. இனி வந்து காலு பிள்ளைங்க தலையை தூக்குறீங்க. தலை நிமிந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டா. தோளுக்கு மேல ஒரு ஆம்பளை பிள்ளையாக பொம்பளை பிள்ளையா வளர்ந்துட்டா தோளுக்கு தோழிக்கு சமம். தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்க நம்ம நிலைமை கொண்டு வந்தா நடக்காது. 6 வயசு அது 5 வயசு கூட ஒழுங்கா இருக்காது. அதுவே சொன்னா கேட்கும். அப்படித்தானே 20, 27 வயசாக கேட்பானா? கேட்க மாட்டேன். அப்படித்தானே. அதனால இந்த புலத்தொழிலை செய்தவர்கள் என்று புலமாடின்னு சொல்லு. அந்த சரி மரணா காலையிலே அண்ணனும் தங்கையுமாக புறப்பட்டு பொழுது அந்த வீட்டுல வந்து 2 பேரும் மரப்பாடு உடனே வந்து சரி ஒவ்வொரு வீட்டுல இருந்து கதை சொன்னாங்க. ஐயா ஏம்மா, துணி எடுக்க வந்திருக்கேன் ஜாவியோ. ஏய் அண்ணானே எல்லாம் அப்படிங்க அம்மா அவங்க இன்னைக்கு லீவு. ஒப்புடுங்க. அப்பா கொஞ்சம் கட்டும் படுக்கமா இருக்கு. சரி பின்னாடி வா. பின்னாடியா? ஆமா ஏன் முன்னாடி போட மாட்டீங்களோ? பக்கத்துல ஒருத்தி சொல்லி ஏன் அப்படி சொல்லாத. அவன் எங்கேயோ போய் நிறைய மாயத்தையும் படிச்சுட்டு இருக்காங்க. கையில இருக்க தொழில சூடு ஊதுறாம நீ தீப்பா. ஆளுக்கு கொஞ்சம் இருந்தா 3 வாஜில தூக்கி போடு. அப்ப எங்க இருந்தா அவன் கையில எடுத்து குடிக்க கொஞ்சம் போடுவான். அப்பா போத மாட்டா. என்னங்கம்மா நாளையில இருந்து நீ வீட்டு பக்கம் வரான்டா. உங்க ஜாமி. நீ நாளையில இருந்து வீட்டு பக்கம் வரான்டா. சரிம்மா சொல்லி ஒன்றை தேடி வரும். அவ்வளவு போகணும். வருமா? அப்புறம் வாரி போயிட்டு வா. கஞ்சி இருக்குவா. கஞ்சி அவங்களுக்கு சோறே இருக்கு மக்கள். அப்படி இல்ல கஞ்சி போடுற தங்கச்சி பசிக்குது. கஞ்சி நாங்க குடிக்கும். ஆமா நீங்க சோறு சாப்பிடுங்க. பாத்தீங்களா? சோறு சாப்பிடுங்க. ஆனால் சரி இப்படி ஒவ்வொரு வீட்லயா இருந்து வரும்போது ஊரையும் சரி தெரிஞ்சது எங்க பார்த்தாலும் சுலமான கண்டா எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம். ஏன்னா மந்திரஜாலம் படித்திருக்க படிச்சிருக்காங்களா? மந்திரவாதி ஆயிட்டான். திடீர்னு திருநீர் போட்டு நம்ம மாட்டிக்கிறாங்க. அம்மா வசம் இல்லாம மாட்டிருவோம். அப்படி என்று சொல்லி சரி அழகு பிள்ளை 2 பேரும் சிவனடியார் எனக்கு அந்த அழகு பிள்ளை 2 பேரும் சிவனடியார் எனக்கு உன்னவோட ஊர்களுக்கு அண்ணனோட தங்கை சீருடனே வரும் நாளை சிவனை ஆச்சுதையா சீருடனே வரும் நாளை சொன்னபடி
தங்கச்சி தங்கச்சி மாடி மாடி பத்திரமாய் ஒரு மாட்டை அதாவது இந்த பெருமுறை அவரிடத்தில் படிச்ச வித்தையோடு பெருமான இருக்கும் போது எல்லா வீட்டுலையும் வெள்ளாவித்துறையில இருந்து அழுக்காக எடுத்து வெள்ளாவித்துறைக்கு கொண்டு வந்தேன். ஆமா வெள்ளாவித்துறையில கொண்டு வந்து அதை நல்ல விளக்கு போடுறேன். ஆமா தானே? 2 பேரும் அக்கா அண்ணன் தங்கச்சி ஒண்ணா சேர்த்து சரி ஏமா உடம்பெல்லாம் வலியா இருக்கு. ஒரே வழி இப்ப ஆளுக்கு கொஞ்சம் கல்லு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும் உடம்பு வலி போகும் இல்லையா ஆமா அப்படின்னு சொல்லி